நான் தம்பிக்கிட்ட இருந்து அவர் டான்ஸ் எடுத்துக்கணும்னு ஆசைப்பாரு. எஸ்கேனட் வந்து டான்ஸ், மாமா கிட்ட இருந்து பாடி லாங்குவேஜ். இப்போ வந்து ஹீரோ சூரியன் ரீமேக் பண்ண போறாரு ஏதோ ஒரு படம்னா, எஸ்கேனோட படம் எந்த படம் ரீமேக் பண்ணுவீங்க? சேதனோட படம் எந்த படம்? வருத்தப்படாத வாழ்வு சங்கம். அதுல அவரும் தானே ஹீரோ. தம்பி நானே பண்ணிடுறேன். டபுள் ரோல், டபுள் ஆக்ஷன். பாத்தீங்களா? அத கூட யாருக்கும் விட்டு தர மாட்டேன். மாமா உடம்புக்கு போயிட்டா இங்கேயும் அதே மாதிரி நிறைய பேர் அட்வான்ஸ் ஆகணும் இல்லாம இந்தி பக்கம் போயிட்டு வளர்ச்சி பாம்பே பக்கம் ஒரு 10 செக்க வாங்கிட்டு அப்படி ஆந்திரில அமெரிக்கான என்ன மாமான்னு கேட்டு ஒரு பக்கம் சாருக்கான வாமச்சான் சாப்பிடலாமான்னு கேட்டு அப்படி தீர்வா படிக்கணும் பார்த்துட்டு அவங்ககிட்ட 5 நிமிஷம் பேசிட்டு வந்துருவேன். சோ இவ்வளவு நாள் இந்த பயணத்துல இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோவா சூரியனை மாறி இருக்காரு. சோ சூரியனை தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான 2 ஹீரோஸ் உங்க பக்கத்துல இருக்காங்க. 2 பேர்ட்ட இருந்தும் ஒரு விஷயம் எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன எடுத்துப்பீங்க? ஹீரோ சூரிய அவர்கள் சேதோனன்ட்ட இருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கணும், எஸ்கேனன்ட்ட இருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கணும். நான் தம்பிக்கிட்ட இருந்து அவர் டான்ஸ் எடுத்துக்கணும்னு ஆசைப்பாரு. எஸ்கேனன்ட்ட வந்து டான்ஸ், மாமா கிட்ட இருந்து பாடி லாங்குவேஜ். ஓகே சூப்பர். சோ இப்போ வந்து ஹீரோ சூரியன் ரீமேக் பண்ண போறாரு ஏதோ ஒரு படம்னா, எஸ்கேனோட படம் எந்த படம் ரீமேக் பண்ணுவீங்க? சேதனோட படம் எந்த படம் ரீமேக் இல்லனா பார்ட் 2 பண்ணணும்னா அண்ணனோட எந்த படங்கள் எடுப்பீங்க? வருத்தப்படாத வாழ்வு சங்கம். அதுல அவரும் தானே ஹீரோ. இல்லண்ணே, அவர் இல்லண்ணே, அவர் வந்து உங்க ரோல் பண்ணோம் அப்படின்ற அவர் ரோல் யாரு? நீங்க கேளுங்கண்ணே, போஸ்ட் பண்ணி யாரு நான் பண்ணுவா? தம்பி நானே பண்ணிடுறேன். டபுள் ரோல், டபுள் ஆக்ஷன். பாத்தீங்களா? அத கூட யாருக்கும் விட்டு தர மாட்டேன். நானே தான் பண்ணுவேன். தம்பி நீங்க பண்ணுங்க தம்பி. விஜய் பண்ண, விஜய் ஹீரோ அவன் பண்ண மாட்டேன். தம்பி அடுத்து வளர்ந்து வர காமெடி பண்ணட்டும். சரி ஓகே. மாமா படம் வந்து சூது கவும். ஓகேண்ணே, கூடு விட்டு கூடு போயிறாரு சூரியன். ஒரு நாள் எஸ்கேனோட பாடியில உடம்புல இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் சேதனோட உடம்புல இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? போயிட்டு ஒரு 10 புடி தம்பி உடம்புக்கு போன ஒரு 10 புடி சட்டை போல டக்குன்னு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துருவேன். ஆமா, எல்லாம் ஒரு 2030 வரைக்கும் டேட் இருக்காது. பெரிய அமௌண்ட் வாங்கி பேங்க்ல போட்டு நான் மட்டும் போய் நடக்கணும் உட்காந்துக்கிறேன். மாமா உடம்புக்கு போயிட்டா இங்கேயும் அதே மாதிரி நிறைய பேர் அட்வான்ஸ் ஆகணும் இல்லாம இந்தி பக்கம் போயிட்டு வளர்ச்சி பாம்பே பக்கம் ஒரு 10 செக்க வாங்கிட்டு அப்படி ஆந்திரில அமெரிக்கான என்ன மாமான்னு கேட்டு ஒரு பக்கம் சாருக்கான வாமச்சான் சாப்பிடலாமான்னு கேட்டு அப்படி தீர்வா படிக்கணும் பார்த்துட்டு அவங்ககிட்ட 5 நிமிஷம் பேசிட்டு வந்துருவேன். பேசிட்டு நம்ம வந்துருவோம். அதுக்கு மறுநாள் போகிறாங்க. நான் ஒரு நாள் தானே, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் தானே பாத்துக்கிற போறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க பேசுவாங்க பாடு. இப்போ ஹீரோ சூரியனுக்கு ஒரு அட்வைஸோ இல்ல ஒரு டிப்போ இல்ல நீங்க ஃபாலோ பண்ற கோட்டோ ஏதோ ஒண்ணு சேதோன்ன ஒரு விஷயம், எஸ்கேன் ஒரு விஷயம் சொல்லணும்னா ஒரு அட்வைஸா இல்ல ஃப்ரெண்ட்லியா அன்பா எது வேணா சொல்லலாம், ஒரு ஷேர் ஏதாவது ஒண்ணு சொல்லணும் என்ன சொல்லுவீங்க? சேதன் ஒரு விஷயம் நம்ம பெரியரோ கேள்வி ஆரம்பிக்கும் போது ஏதோ நாங்க ரொம்ப சீனியர் மாதிரியும் இவன் ஏதோ எல்லாம் ஒன்னா வந்துதான். அட்வைஸ்லாம் ஒண்ணு இல்லை. இந்த எஸ்கே டிராவல்ஸ் ஒண்ணு வந்து ஒரு ஏதோ ஒரு பையன் ஓரத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு தேவையே இல்லை. அப்புறம் மேல நிறைய பேர் பேரன்பு வச்சிருக்காங்க. தொழில சின்சியரா பண்ணாதவங்களுக்கு தான் பயம் இருக்கணும். ரொம்ப நேர்மையாகவும் சின்சியரா பண்ற ஒருத்தர் தொழில் என்னைக்குமே விடாது. நீ வாழ்க்கை நல்லா இருக்கும், பயம் அவசியம் இல்லாது. ஸோ நீ போனா திரும்பி வந்துருவோமோ அப்படின்னு உன்னை வேற ஒருத்தவங்க எப்படி பாக்குறாங்கன்னு நினைச்சு சந்தேகத்துக்கு தான் பதில் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்மளை என்னவா பாக்குறோம் தான் மேட்ரு. அதனால வாழ்த்து. தேங்க்யூ மாமா. அட்வைஸ்லாம் சொல்ற அளவுக்கு அட்வைஸ் இல்ல, ஏதோ ஒரு விஷயம் ஒரு அன்பா ஒரு அன்பு அண்ணனுக்கு நீங்க இல்ல, அவருக்கு எல்லாமே தெரியும், கிளியரா தான் போயிட்டு இருக்காரு. நீங்க அவர் படங்கள்லாம் பார்த்தாலே தெரியும். சோ எதுவுமே நம்ம சொல்ல தேவையில்லை. ஒரு விஷயம், எங்க 2 பேருக்கு ஏதோ அது இல்லடா. இப்ப சொல்ற நாடகம்லாம் வச்சு பார்த்தா ஏதோ நாங்க வந்து சின்னதா ஒரு பையன் வந்திருக்கான், அவனுக்கு ஏதோ அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கு. டேய் நீ யாரு சிவா தெரியும்ல, எனக்கும் தெரியும். இங்க பாருங்க, எனக்கும் அதான் புரியும். சைதாப்பேட்டையில வெண்ணிலா கபல் நடிக்கும் போது இரவு முழுவதும் தம் அடிச்சு பேசியிருக்கோம். நிறைய கதை சொல்லியிருக்கான். அவன் வாழ்க்கையே ஒரு நாள் படமாக கூட சுவாரஸ்யமா இருக்கும். இதுக்காக சொல்ல, நிஜமா அவன் லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி அவனோடது. அதனால எங்க 2 பேருக்கும் இந்த இளைய தலைமுறைக்கு ஏதாவது அறிவுரை கொடுத்துட்டு போங்க. கண்டிப்பா நீங்க அவரை தான் கேட்கணும். அவர் ஈஸ்ட் மேன் கலர்ல இருந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு அவரு.
அண்ணன் இல்லண்ணே நம்ம சொல்றேன் சின்ன குழந்தை நட்சத்திரம் அறிமுகமாகி தம்பி போஸ்ட் பண்ணி கூட இருந்திருக்காரு தம்பி. அதனால அண்ணன் தான் அட்வைஸ் சொல்லணும். நான் அண்ணன் எதுனாலும் அட்வைஸ் இல்ல, இன்னும் நீங்க மேலும் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் கருப்பா லீனா ஒரு கதை நாயனா மாறினவன எப்பயுமே விட்டுறாதீங்க. ஏன்டா அவனை எங்க போனாலும் கூட கூட்டிகிட்டே போயிருக்க. இதை நான் சொல்வேன். ஒரே ஃபைனல் ஆசை, சூரியனோட ஆபீஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு 2-3 போட்டோஸ் மட்டும் இருக்கும். இப்ப எடுக்கக்கூடிய ஒரு புகைப்படமும் கண்டிப்பா ஒரு ஆபீஸ்ல வரணும்ன்றது எங்களோட ஆசை. அந்த சைடு உங்களோட அன்பு மாமா, இந்த சைடு அன்பு தம்பி, 2 பேரும் உங்களுடைய அன்பை ஒரு அழகு முத்தமா சூரியனுக்கு ஒரே நேரத்துல கொடுத்தீங்கன்னா அதை விட ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் எதுவும் இருக்காது. சாதாரணமா ஒரு போட்டோ எடுத்துக்கோமா?